அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வைஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இது என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, போன டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங், அதுக்கு முந்தின டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங், அதுக்கு முந்தின டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங், கிட்டத்தட்ட ஒரு 3 டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். கேண்டிடேட்ஸ் எதெல்லாம் வந்து சீக்கிரமாக எடுக்கிறாங்க அப்படின்றத அதை வச்சு நம்ம வந்து இங்கே ரேங்க் ஆர்டர் படுத்தியிருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த ஆர்டரை வந்து ஒரு சில இடங்களில் மாற்றி அமைச்சிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இங்கே தெரியப்படுத்துகிறேன். ஸோ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு, டைப்பிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட லிஸ்ட்டு தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டை வந்து இதில் வந்து நான் சேர்க்கல, டைப்பிஸ்ட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதோடய வேக்கன்சி சைடில் வந்து நோட் பண்ணியிருக்கேன். கவுன்சிலிங் வந்து 24 பிப்ரவரி 2025 நடக்க போகுது. இந்த வீடியோவை நீங்கள் 24 25, 26, 27, 28 கூட எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கவுன்சிலிங் நடந்திருக்குல்ல, இத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்குல்ல, பல வருடங்களாக. ஸோ இந்த ஆர்டரில் தான் கேண்டிடேட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஒரு ஜென்ரலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு சில ஆல்ட்ரேஷனும் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போய் எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரியேட் எடுப்பாங்க, செக்ரட்டரியேட் அதர் தன் ஃபினான்ஸு, கமர்ஷியல் டாக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்லலாம் எப்படி எடுத்திருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டரில் எடுத்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த ஆர்டர் வந்து மாறுபடும். சில பேர் போனோடனே லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்டில் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் கேண்டிடேட்ஸோட மைண்டில் ரெவன்யூ தான் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 10 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 கேண்டிடேட் அப்படி வேணாம், ஒரு 100 கேண்டிடேட் எடுத்துக்கோம். ஒரு 100 கேண்டிடேட் இருக்காங்கன்னா மெஜாரிட்டியாக இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு 50 கேண்டிடேட்ஸோட மைண்டில் ஃபஸ்ட்டாக இருக்கும். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படின்றது ஒரு வேக்கண்ட் கம்மியாக இருந்தாலும் ஒரு 40 கேண்டிடேட்ஸ் மைண்டில் இருக்கலாம். அல்லது ஒரு நல்லா கவனிங்க, ஒரு 100 கேண்டிடேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு 50 கேண்டிடேட்ஸ் மனசில் ஃபஸ்ட்டு இருக்கலாம். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படின்றது ஒரு 20 கேண்டிடேட்ஸ் மனசில் இருக்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட் ஒரு 10 கேண்டிடேட்ஸ் மனசில் இருக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 10 கேண்டிடேட்ஸ் மனசில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு 2 இந்த மாதிரி சொல்ல வரேன் நான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ரெவன்யூ தான் அதிகபட்சமான கேண்டிடேட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. புரியுதுங்களா? இதுக்கு மாற்று கருத்தும் சில பேர் இருக்காங்க. ரெவன்யூ வேணாம் அப்படின்ற மாதிரியும் சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் அதிகமாக விரும்புகிறாங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதாவது பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதுவும் விரும்புகிறாங்க. இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷனும் நிறைய கேண்டிடேட்ஸ் மனசில் முன்னாடி தான் இருக்குது. செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ், அது ரொம்ப நிறைய பேர்த்து மனசில் முன்னாடி இருக்குது. ஃபினான்ஸ் செக்ரட்டரியேட் அதர் தன் ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் அதர் தன் ஃபினான்ஸில் ஃபினான்ஸ் தான் செக்ரட்டரியேட்டில் அந்த ஃபினான்ஸ் அப்படின்றது நிறையா கேண்டிடேட்ஸோட மனசில் முன்னாடி இருக்குது. அப்புறம் கமர்ஷியல் டாக்ஸஸ். இந்த டைம் வந்து திருப்பூர் மட்டும் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி தான்றதுனால எப்போ வேணாலும் முடிஞ்சிடும். அதனால் இதை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து பாருங்கள், ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆடிட். இது ரெண்டும் வந்து கேண்டிடேட்ஸ் மனசில் நான் நினைக்கிறத விட கொஞ்சம் பின்னாடி இருக்குது. பட் நான் அதை வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசின வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு 10 ஆப்ஷன் தள்ளி ஒரு 20வது ரேங்க்கில் வச்சுருக்கலாம். நான் இங்கே வந்து 9, 10லே கொண்டு வந்துட்டேன். சில பேர் 15, 16, 20 அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வச்சுருக்கலாம். பட் நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸரி, இதெல்லாம் நிறைய கேண்டிடேட்ஸ் மனசில் முன்னாடி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸரி, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட் விங்கு, ட்ரைனிங் விங்கு,
இது கொஞ்சம் பின்னாடி இருக்கும். பட் நான் பேசுனதை வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் பின்னாடி மீன்ஸ் இதை விட ஒரு 5 ஆப்ஷன் தள்ளி வச்சுருப்பாங்க. அடுத்து டவுன் பஞ்சாயத் டைரக்டரேட் அப்படின்றது சென்னையில் மட்டும் ஒரே ஒரு வேக்கண்ட். அது எப்போ வேணாலும் முடிஞ்சிடும். ஒரு வேக்கண்ட் அப்படின்றத முன்னாடி கொண்டு வந்துச்சு. டவுன் பஞ்சாயத்து கன்னியாகுமரி ஒரு வேக்கண்ட்டு. ஓகேங்களா? கன்னியாகுமரிலாம் டிமாண்டு. நீங்கள் நினைக்கலாம் கன்னியாகுமரி எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் இருக்குன்ட்டு. அங்கே வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் மீன்ஸ் அது அந்த ஊர் வந்து ரொம்ப டிமாண்டிங்கான ஊர். அதிகமான ஆட்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், லேபர் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ், கோஆப்ரேட்டிவ், அதுக்கப்புறம் ஹைவேஸ், கோஆப்ரேட்டிவ் ஆடிட், தமிழ் டெவலப்மெண்ட், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், பப்ளிக் லைப்ரரிஸ், சைடில் வேக்கண்ட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். சோசியல் வெல்ஃபேர், ஆர்கியாலஜி, அக்ரிகல்ச்சர், பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர், ஆதி திராவிடர் வெல்ஃபேர், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ், வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், டூரிசம், எக்ஸர்வீஸ்மென்ஸ் வெல்ஃபேர், அர்ச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், சுகர் டிபார்ட்மெண்ட், ஹேண்ட்லூம்ஸ், ஃபாரஸ்ட், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஃபாரன்சிக் மெடிசன். ஸோ ஜென்ரலாக இது வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஆர்டரில் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் புகுத்தி கொஞ்சம் இந்த ஆர்டர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பேர்த்துக்கு மாற்று கருத்தும் இருக்கலாம் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறேன். அப்புறம் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ், ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு, ஸ்டேட் பிளானிங் கமிஷன், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், அர்பன் அண்ட் லேண்ட் சீலிங். ஸோ இந்த மாதிரி இந்த வரிசையில் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் டிஎன்பிசி நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை சொல்ல, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்க டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? கடந்த ஒரு 2 வருஷமாக ஆட் பண்ணது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபயர் அண்டு ரெஸ்கியூ, லீகல் ஸ்டடீஸ், ப்ராசிக்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறதுனா, கடைசியில் இந்த ஆப்ஷன்லாம் இதெல்லாம் கடைசியில் வந்துரும்னு சொல்ல வரேன். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துட்டு எடுக்கிறது நல்லது. பட் அதையும் மீறி நமக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்றபோது கடைசியில் எந்த ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதை எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ லீகல் ஸ்டடீஸ், ப்ராசிக்யூஷன், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, லீகல் ஸ்டடீஸ், ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை, ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் சென்னை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ப்ரிசன்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 492 வேகன்சி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ப்ளீடர் சென்னை. ஸோ பாருங்கள், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிட்டத்தட்ட ஒரு 500 வேகன்சிங்க. ஸோ இந்த சென்னையோட கோர்ட்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 600 வேகன்சி கோர்ட் வேகன்சியே இருக்குது. ஸோ பல்க் வேகன்சி இது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் எந்தெந்த கேட்டகிரிக்கு எந்த டே வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.